ஒருத்தர் மூலவர்னா ஒருத்தர் உற்சவர், ஒருத்தர் தேருனா ஒரு தேரில் இருக்கக்கூடிய வடக்கயிறு. அது இல்லாம தேர் எப்படி இழுக்க முடியும்? இவர் இல்லாமல் அவர் அசைவு கிடையாது, அவர் இல்லாமல் இவர் அசைவு கிடையாது. ஏன்னா ரெண்டுமே சுக்கிரன்ங்க, மகாலட்சுமி. ஒரு லட்சுமி இருந்தாலே செல்வம் கொட்டோ கொட்டுன்னு சொல்றாங்க, அஷ்டலட்சுமி உள்ள இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ரிஷபம். ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு பிடிவாதம் இருக்கும். நீங்க சொல்றது சரிதான், நான் சொல்றது சரிதான், ஆனா நான் சொல்றது ரொம்ப சரி. எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சரிங்க, ரெண்டு பேரும் காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா கதவையும் மூடிட்டு எல்லா ஜன்னலையும் மூடிட்டு ஒருத்தர் திட்டிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காகவே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குருவாங்க. பிடித்தவர்களிடத்துல இவங்க ரொம்ப அன்பை எதிர்பார்க்கிறதும் இவங்களுக்கு சில நேரங்களில் பெரிய ஏமாற்றமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ரெண்டு பேருமே புரிஞ்சுக்காம, ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க விடாம இந்த கிரகங்கள் பாடா படுத்தும். உங்களுக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா வரும்போது ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிற பொருத்தம் வராது. காதலும் அன்பும் பாசமும் உன்னதமும் ரொம்ப மனசுக்குள்ள வச்சிருந்தோம். கிரக தாக்கங்களால, விதி தாக்கங்களால சேரவும் முடியாம, வாழவும் முடியாம, இங்கிட்டு ஒரு ஆளு அங்கிட்டு ஒரு ஆளுன்னு இருந்துகிட்டு இடையில அந்த பிள்ளைங்க படுற காப்பாடு. ஒரு ரிஷபமும் இன்னொரு ரிஷபமும் பேசிக்கிறதே அழகு, பார்த்துக்கிறதே அழகு, பழகுறதே அழகு, வாழ்வதே அழகு. இது இறைவன் கொடுத்த வரம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ ரிஷபத்தோட ஒவ்வொரு ராசிக்காரங்களும் சேரும்போது எப்படிலாம் இருக்கும் நம்ம அந்த காம்பினேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 ரிஷப ராசிக்காரங்க. ஸோ சொல்லவே வேணாம், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எபிசோட்னே சொல்லலாம். ஸோ 2 பேருமே சுக்கிரன் அமைப்பு இருக்கக்கூடிய ராசி. இவங்க எந்தெந்த விஷயத்தில் அட்ராக்ட் ஆவாங்க, இல்லை அட்ராக்ட் ஆகிறது பிரச்சனையா, எப்படி சொல்லலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி அது ஆணாகவோ பெண்ணாகவோ, ஒரு வீட்டில் இருக்கிற 2 ஆண் இருந்தாலும் 2 பெண் இருந்தாலும், நம்ம காதல்னு சொல்லும்போது ஒரு ஆண் பெண் இணைவு அப்படின்னு எடுத்துக்கிறோம். குடும்ப வாழ்க்கைன்னு எடுக்கும்போது ஒரு குடும்ப பந்தம்னு எடுக்கிறோம். அப்போ காலச்சக்கரத்தினுடைய 2வது ராசி தனம், குடும்பம், நேத்திரம், இளைய கல்வி எல்லாத்தையும் குறிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி ரிஷபராசி. அந்த ராசியினுடைய அதிபதி கிரகம் சுக்கிர பகவானாக வர்றாங்க. அந்த வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால, சந்திரன் உச்சம் பெறுவதனால இது ரிஷபராசி. அந்த சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்து, தசாவலன்களை பொறுத்து இவங்க வாழ்க்கையில் பயங்கரமான சுவாரஸ்யமான ரொம்ப அற்புதமான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இவர்களுக்கு நடக்கும். 2 ரிஷபராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பேனானா பேனாவுக்குள்ள இருக்கிற மைய மாதிரி, நான் இல்லாமல் நீ எப்படி எழுதுவ அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர் மூலவர்னா ஒருத்தர் உற்சவர், ஒருத்தர் தேருனா ஒரு தேரில் இருக்கக்கூடிய வடக்கயிறு. அது இல்லாமல் தேர் எப்படி இழுக்க முடியும்? இன்னும் கூட சொல்லலாம், தேரில் இருக்கும் சுவாமி போன்று. தேருக்கு மட்டும் மரியாதை இல்லையா, அந்த தேரில் தூக்கி வச்ச சுவாமிக்கும் சேர்த்து தாயா மரியாதை அப்படின்னு சொல்ற மாதிரி 2 ரிஷபம் சேரும்போது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க. சுவாமிக்கு அர்ச்சிக்கிறதுக்கு பூ தேவை, அதே சுவாமிக்கு மாலையாக தொடுப்பதற்கு நார் தேவை. அந்த நாரும் பூவும் போன்றுதான் ரிஷபமும். பூ இல்லாத நார் இல்லை, நார் இல்லாத பூ இல்லை. நாங்கள் தான் நூலில் கட்டுறோமே, ஏதோ உள்ள கட்டுறதுக்கு வேணும்ல, அதுதான் ரிஷபம். அதனால ஒரு ரிஷபம் இன்னொரு ரிஷபம் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது இவர் இல்லாமல் அவர் அசைவு கிடையாது, அவர் இல்லாமல் இவர் அசைவு கிடையாது. ரெண்டுமே சுக்கிரனுங்க. அமைதி, சாந்தம், பொறுமை, மகிழ்ச்சி, உன்னதம், ஸ்பரிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக, அழகாக போய்கிட்டு இருக்கும். நல்ல இசையோட, நல்ல நறுமணத்தோட, நல்ல தெய்வீகமாக அந்த வீட்டை முதற்கொண்டு அவர்கள் பராமரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரொம்ப ரிஷபராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இருந்தாலே அந்த வீடு தெய்வீகமாக இருக்கும், அழகாக இருக்கும். 2 ரிஷபராசிக்காரர்கள் இருக்கும்போது யார் ரொம்ப அழகாக வச்சுக்கிறாங்கிற ஒரு போட்டியே அந்த இடத்துல வரும். அவ்வளோ உன்னதமான அன்பு 2 ரிஷபராசிக்காரர்கள் இடத்துல இருக்கும். ஸோ ரிஷபம் அதாவது 2 கேரக்டர் ஒரே மாதிரியான கேரக்டர் ஒரு லவ் லைஃப்குள்ளே வராங்கன்னா, ஏன்னா ஆப்போசிட்டில் இருந்தாலே இந்த காலத்தில் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 பேருமே பொறுமையாக அப்படி சாந்தமாக பொறுப்பாக இருக்க கேரக்டர்ஸ். ஸோ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 ஒரே ராசிக்காரங்களாக இருக்கும்போது அவங்க லவ் லைஃப் எப்படி சார் இருக்கும்? பொறுப்பாக இருக்கிறதுனா எப்படி 20 வயசுலேருந்து 50 வயசு வரையும் பொறுப்பாக இருக்கிறதா? கல்யாணத்தை வெளிப்படுத்தாமல், காதலை வெளிப்படுத்தாமல். அதாவது ரிஷபம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் 2 பேருக்கு இடையிலையும் 2 ரிஷபத்தை பார்க்கும்போது ஒரு காதல் எல்லாமே இருக்கும், புரிதல்லாம் இருக்கும். ஆனால் யார் சொல்கிறா? நீங்கள் சொல்லுவீங்களா, நான் சொல்லுவீங்களா? அன்பை யார் வெளிப்படுத்துவா? நீங்கள் வெளிப்படுத்துறீங்களா, நான் வெளிப்படுத்துவா? யார் அதிகமாக வெளிப்படுத்துவா? யார் குறிப்பால் உணர்வா? யார் மனசறிஞ்சு பழகுவா? யார் மனசில் புரிஞ்சு வச்சிருக்கிறா? ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிடிக்காத மாதிரி அப்படி இருக்காக்கும் இப்படியாக்குலாம் பேசுவாங்க. ஆனால் யாரும் யாரையும் விட்டு கொடுக்காத ஒரு மனநிலையிலே ரிஷபராசி ஒரு வீட்டில் இருப்பார்கள். சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம குஷி படத்துல வர மாதிரி விஜய் சார் ஜோதிகா இருப்பாங்க இல்லையா? சோ லவ் சொல்லிக்க மாட்டாங்க, ஆனா ஒரு பயங்கரமான லவ். அது பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு இணைப்பு பந்தம், அந்த பூர்வ புண்ணிய பந்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
ஏன்னா ரெண்டுமே சுக்கிரனுங்க, மகாலட்சுமி. ஒரு லட்சுமி இருந்தாலே செல்வம் கொட்டுன்னு சொல்றாங்க. அஷ்டலட்சுமி உள்ள இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ரிஷபம். ஸோ 2 பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி மகாலட்சுமி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 2 ரிஷப ராசிக்காரங்க லவ் பண்ணிட்டாங்க, இல்லை வீட்டிலே பார்த்து வச்சு ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்க லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் 2 பேருமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர்ஸ் தான். ஸோ 2மே பொறுப்பான ஒரு சேவிங்ஸ் இருக்க ஆள் வராங்கன்றப்போ உங்கள் ஃபேமிலி லைஃபு இல்லை ஒரு ஃபேமிலின்னு வந்துட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஒரே பேங்க்ல 2 அக்கௌண்ட் இருந்த மாதிரி இருக்கும், 2 ஏடிஎம் இருக்கு, ஆனால் ஒரு ஏடிஎம்ல கூட பணம் இல்லைங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அமைந்து விடும். ஏன்னா அது எதை வச்சு சொல்கிறோம் நாங்கள் அப்படின்னா தசாபுத்தி லக்னத்தை வச்சு சொல்கிறோம். பட் மனம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அமைதி இருக்கணும், ஒரு சாந்தம் இருக்கணும், பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விரும்பக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இடத்திலும் சில அந்த அமைதியை குடும்பத்தை சீர்குலைக்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட அந்த பொறுப்பாக கையாண்டு அதை அழகாக இவங்கள மாதிரி எப்படி சொல்கிறதுனா இடியாப்ப சிக்கலை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 ரிஷபம் சேர்ந்தா இடியாப்ப சிக்கலாகவே இருந்தாலும் கூட அதை அழகாக அந்த முடிச்சுக்களை அவிர்த்து ரொம்ப தெளிவாக அதுக்கு வந்து வழிமுறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபமும். ஸோ ரிஷபம். ஸோ அவங்க வந்து காதல் லைஃப்லேயும் சூப்பராக இருக்காங்க, அப்படியே ஒரு குஷிப்பட ஃபீல்டில் போயிட்டு திருமண வாழ்க்கைக்குள்ளுமே வந்துட்டாங்க. ஸோ விட்டு கொடுத்து அப்படியே சேவிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குல்ல சார், நம்ம குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் இல்லை அவங்க பெரியவங்களாகும் போது ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இல்லை அவங்க மன அமைதி ஒரே நிலையில் போயிட்டு இருக்குமா, இல்லை இதுவே வந்து ஒரு ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் ஆகி அந்த மன அமைதி வந்து கெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2 ரிஷபராசிக்காரர்கள் சேரும்போது மன அமைதி சீர்குலைவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 2 பேருக்குள்ளேயுமே ஒரு பிடிவாதம் இருக்கும். நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் சொல்கிறது சரிதான், ஆனால் நான் சொல்கிறது ரொம்ப சரி அப்படின்னு இருக்கும். ஒரு வீட்டை அலங்கரிப்பதில் கூட இந்தந்த பொருள் இங்கே வைக்கணும்னு ஒரு ரிஷபம் சொல்லுச்சுன்னா இன்னொரு ரிஷபராசி இந்தந்த பொருள் இப்படி இருக்கணும்னு சொல்றது. 2 ரிஷபராசிக்காரர்கள் சேரும்போது வீட்டில் சண்டை அதிகம் வருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா யார் விட்டு கொடுத்து போறது, யார் அதிக அன்பு காட்டுறது அப்படிங்கிற விஷயத்துல 2 பேரும் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காகவே 2 பேரும் சண்டை போட்டுக்குருவாங்க. நீ என்கிட்ட அதிகமாக சண்டை போடுற, நான் என்கிட்ட அதிகமாக சண்டை போடுறேன், நீ சமாதானம் போ, நான் சமாதானம் போ. இந்த சமாதானப்படுத்துறதுக்கே பெரிய சண்டையாக இவர்களிடத்துல மாறும். யாருமே இதுல வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. கடைசி வரையும் பிடித்தவர்களிடத்துல இவங்க வந்து ரொம்ப அன்பை எதிர்பார்க்கிறதும் இவங்களுக்கு சில நேரங்களில் பெரிய ஏமாற்றமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஸோ ரிஷபத்துக்கும் சேரும்போது அந்த ஒரு மன அமைதி, அதாவது ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கும் போதே சரி மன அமைதிக்காகவே வந்து சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கும் போதே ஒரு சண்டையை போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சண்டை போடாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு சண்டை போடுறது, சண்டை போடாமல் இருக்கணுன்றதுக்காகவே சண்டை போடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபுல்லாக வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இருக்கும். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல சார்? ஏன்னா ஒரே வீட்டில் 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த சண்டையெல்லாம் கையாளுறது எப்படி, அதுக்கு ஒரு தீர்வுனா என்ன சொல்லலாம்? ஒரே மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு சோஃபா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ஒரு ரிஷபராசிக்காரர் ஆர்டர் போட்டுருவார், இன்னொரு ரிஷபராசிக்காரர் எப்படி பார்ப்பாருன்னா வீட்டுக்குள்ளேயே வர முடியாத ஒரு சோஃபாவை எதுக்கு ஆர்டர் போட்டீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு பொருளை வாங்குறேங்கிற பேர்ல அது தேவையா தேவையில்லையா அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அது தேவையா தேவையில்லையாங்கிற விஷயத்தை பார்க்கணும். ஒரு விஷயத்தை சேவிங்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அது தேவையா தேவையில்லையாங்கிற விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் எப்பயுமே தேவைக்காக ஒரு விஷயத்தை ரொம்ப நிதானமாக முடிவெடுப்பாங்க. இன்னொரு ரிஷபராசிக்காரர்கள் அந்த தேவையை நிறைவேற்றுங்கிற பேரில் ஓவர் ஸ்பீடாக போய் ஓவர் அக்கறையாக போய் நீ வாங்குறதுக்குள்ள நான் வாங்கி காட்டுறேன், நீ செய்யறதுக்குள்ள நான் செஞ்சு காட்டுறேன், உனக்கு பிடிச்சதை உனக்கு முன்னாடியே நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். ஆனால் அந்த சண்டை வந்தாலும் இவர்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் சரிங்க, 2 பேரும் காதில் பஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா கதவையும் மூடிட்டு எல்லா ஜன்னலையும் மூடிட்டு ஒருத்தர் திட்டிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறது அவங்களுக்கு கேட்காது, அவங்க பேசுறது இவங்களுக்கு. ஆனா நினைப்பாங்க தானமோ பெரிய சண்டை ஓடுற மாதிரி, 3ஆம் உலகப் போரே வந்து வீட்டில் குண்டே போட்டாலும் எங்க வீட்டில் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய வீட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பெரிய வில்லங்கங்கள் வந்தாலும் 3வது நபருக்கு தெரியப்படுத்தக்கூடாது. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டை நம்மளோட போயிடணும், நம்மளே பேசி முடிக்கணும், நம்மளே சமாதானமா போயிடணும், நம்மளை யாரும் இன்னொருத்தர் வந்து சமாதானப்படுத்தக்கூடாது அப்படின்ற மனநிலை எப்பயுமே ரிஷபராசிக்காரர்கள் இடத்துல தூக்கலா இருக்கும், உண்மையா இருக்கும், அழகா இருக்கும். அது வந்து அவங்களுக்குள்ள புரிதல் வந்து ரொம்ப அந்த சுக்கிரனுக்கு சுக்கிரனா இருக்கிறதுனால ரொம்ப அது வாழ்க்கையை எடுத்துட்டு போறதுக்கு அடுத்த கட்ட பயணத்திற்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ 2 பேருமே சுக்கிரனா இருக்கும்போது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ சிந்திக்கிறாங்க, பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இப்போ காதல் வாழ்க்கையில் இருக்கவங்களா இருக்கட்டும், ஒரே ராசினால தான் எனக்கு பிரச்சனையா நினைக்கிறாங்க, ஒரே ராசியில இருக்கும் இருந்தாலும் ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்துருமான்னு நினைக்கிறாங்க. ஸோ திருமண வாழ்க்கைக்குன்னு போகும்போது 2 சுக்கிர ராசிக்காரங்க ரிஷபம் வந்து இணையலாமா இல்லை தசாபுத்தி பலங்கள் பார்த்து தான் சேரணுமா? இப்போ ரிஷபராசின்னு வரும்போது அதுக்குள்ள நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இப்போ ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ஏக நட்சத்திரம் ஏக ராசி பொருந்தாது.
இப்போ ரிஷபம் கார்த்திகை, ரிஷபம் மிருகசீரிடம், ரிஷபம் ரோஹிணி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக வரும்போது ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிற பொருத்தம் வராது. சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு அந்த ராசி பொருத்தம், ராசி அதிபதி, சம்பந்திகள், யோனின்னு பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதிரி பொருத்தங்கள் எதை வச்சு பார்க்குறோம்னா 2 பேருக்கு நடக்கக்கூடிய தசா பலன்களை வைத்து பார்க்குறோம். லக்னத்தின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு வச்சு பார்க்குறோம். அப்படி மாறும் பொழுது ஏகராசியாகவே இருந்தாலும் ஒருமித்த மனசாகவே இருந்தாலும் கூட அந்த தசாபுத்திகள் தான் இவர்களுக்குள்ள பிரச்சனையை கொடுத்து சண்டை சச்சரவுகளை கொடுத்து வழக்காடு மன்றம் வரையும் போக வச்சு திரும்ப சேருவதற்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்காம விட்டு 2 பிடிவாதத்தையும் அதிகப்படுத்தி 2 ஈகோவையும் தூண்டி விட்டு 2 குடும்பத்தார்களையும் தூண்டி விட்டு நீ பெரியாளா நான் பெரியாளான்னு கேட்க வச்சு, நீ மன்னிப்பு கேட்பியா நான் மன்னிப்பு கேட்பேனான்னு கேட்க வச்சு, யார் மன்னிப்பு கொடுக்கறதுங்கிறத சிந்திக்க வச்சு 2 பேருமே புரிஞ்சுக்காம 2 பேருமே புரிஞ்சுக்க விடாம இந்த கிரகங்கள் பாடா படுத்தும். அப்படி இந்த 2 ரிஷபராசிக்காரர்கள் காதலும் அன்பும் பாசமும் உன்னதமும் ரொம்ப மனசுக்குள்ள வச்சிருந்தோம். கிரக தாக்கங்களால விதி தாக்கங்களால சேரவும் முடியாம வாழவும் முடியாமல் இங்கிட்டு ஒரு ஆள் அங்கிட்டு ஒரு ஆளுன்னு இருந்துக்கிட்டு இடையில அந்த பிள்ளைங்க படுற காப்பாடு. ஏன்னா ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியாக குரு வர்றார். அந்த குரு பகவானும் நல்ல நிலையில் இல்லைன்னா இந்த குழந்தைகளுக்காகவாது இந்த வாழ்க்கையை கடத்தணும் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ரணமாக மாற்றிக்கொண்டு ரிஷபராசி வாழ வேண்டிய நிர்பந்தமும் வாழ்க்கை பயணத்தில் வருதுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ரிஷபம் அதாவது அவங்களுடைய தசாபுத்தி பலன்களால் ஒரு சில இடங்களில் வந்து அந்த சங்கடங்கள் ஏற்படலாம், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். இவ்வளவு இருந்தாலுமே ஒரே ராசிக்காரங்கன்றப்போ ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சில இடங்களில் வந்து அவங்களே வந்து சமாதானம் படுத்திக்கக்கூடிய ஒரு சான்சஸ் ஏற்படலாம். இல்லை 3வது நபரால் சமாதானம் ஏற்படலாம். அவங்க வாழ்க்கையில் சமாதானம் எப்படி சார் வருது? 3வது நபர்லாம் ரிஷபத்துக்கு தேவைப்படாதுங்க. ரிஷபம் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ராசி. எதில் பிடிவாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் அன்பாக இருக்கிறேன், யார் அக்கறையாக இருக்கிறேன், யார் பாசம் காட்டுறேன், யார் பணிவாக நடந்துக்கிறேன், யார் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கேன், யார் குடும்பத்தை வழி நடத்துகிறேன், யார் குடும்பத்தை சிறப்பாக கொண்டுட்டு வரேன், யார் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக போராடுகிறேன் என்பதிலே ரிஷபம் என்பது எப்பொழுதுமே 3வது நபருக்கு. அதான் சொல்றேன், சண்டை வந்தா கூட கதவை அடைச்சிட்டு காதுல பஞ்சு வச்சுட்டு சண்டை போடக்கூடிய ஆள்கள் ரிஷபம். 3வது நபர்களுக்கு தெரியப்படுத்துவார்களா? தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட தன்னுடைய குடும்ப சண்டை வெளியில தெரியக்கூடாது. அப்படியே அழகா எப்படித்தான் அவங்களால நடிக்க முடியும்னு தெரியல, அவ்வளவு சண்டை போடுவாங்க. யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அந்த முகத்தை சிரிச்ச முகமா வச்சுக்கிறது. அந்த ஆணோ பெண்ணோ ரொம்ப பெர்ஃபெக்டா இவர் தான் வந்து 100% ஒரு தம்பதிகள் வாழ்வது போன்று காட்டிக்கொள்வது. இது ரிஷபம் ரொம்ப ஒரு அக்கறையான விஷயம். அதை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய சண்டை வந்தால் கூட ஒரு ரிஷபராசி இன்னொரு ரிஷபராசியை ஒன்றும் ஒரு நிலவு வெளிச்சத்தில் நின்று அந்த நிலவை பார்த்து மலரும் நினைவுகளை தான் இப்படிலாம் இருந்தோம், முன்னே எப்படிலாம் வாழ்ந்தோம், எப்படிலாம் இருக்க போகிறோம் அப்படின்னு ஃபியூச்சரை பற்றி அதிகமாக திங்க் பண்ணும்போது இன்னொரு ரிஷபராசிக்கு ஏதோ நிலாவுக்கே கூட்டிகிட்டு போன மாதிரி சந்தோஷம். அந்த கொஞ்ச நேரம் அந்த ஆறுதல் தரக்கூடிய தோள்கள், அந்த கொஞ்ச நேரம் ஆறுதல் தரக்கூடிய அன்பு, அந்த கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசக்கூடிய வார்த்தை ரிஷபத்திற்கு காலத்திற்கும் சாப்பிடக்கூடிய அருமருந்து மாதிரி. சொல்லுவாங்கல்ல, இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்டா இத்தனை மண்டலம் சாப்பிட்டா காலத்திற்கு நோய் வராதியா அப்படின்ற மாதிரி ஒரு ரிஷபராசி இன்னொரு ரிஷபராசியை பார்த்து பேசினால், தொட்டால், புகழ்ந்தால், பாடினால், அவர்களை மகிழ்வித்தால், அவர்களோடு அன்போடு நேரத்தை செலவழித்தால் காலத்திற்கும் நோயே வராது, மனநோய் வராது. ஒரு ரிஷபமும் இன்னொரு ரிஷபமும் பேசிக்கிறதே அழகு, பார்த்துக்கிறதே அழகு, பழகிறதே அழகு, வாழ்வதே அழகு. இது இறைவன் கொடுத்த வரம். நடத்தி கொள்வதும் அதை அற்புதமாக எடுத்து செல்வதும் தசாபுத்தி. சுக்கிரன் அதாவது அழகு அம்சமா பெற்ற ரிஷபராசி, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. கண்டிப்பா. ஸோ இந்த ஒரு அழகான ராசிகள் வந்து அழகா நிலவை பார்த்து 2 பேருமே நின்று 2 ரிஷப ராசிக்காரங்களும் சேர்ந்து பேசினாலே பிரச்சனையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்க நிலவை பார்க்குற கண்ணிக்கு தாய் அமாவாசையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது 2 ரிஷபம் சேரும் பொழுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த வெளியில போக விடாது. அந்த பிரச்சனை வரும்போது எப்படி வரும்னா, சாப்பாடு இருக்குது, ரசம் இருக்கு, காய் இருக்கு, பொரியல் இருக்கு, எல்லாமே இருக்குங்க, எல்லாமே நல்லாவும் இருக்குங்க. அதுல குறை கண்டுபிடிக்கிற சாப்பாடு இருக்கு, உப்பு பத்தல, சாம்பார்ல காய் பத்தல, ரசத்துல மிளகு பத்தல, ஆக மொத்தத்துல எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும் பாரு, இவ்வளவு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியா சூப்பரா இருக்குதுன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி அந்த சண்டை என்பது ஒரு அப்படியே சைலண்ட் மோட்லயே இருந்துகிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் எப்படா அப்படின்னு சிக்னல் கிடைக்காத ஒய்ஃபை மாதிரி ஒய்ஃபு, சிக்னல் கிடைச்சும் பேச முடியாத கணவர் மாதிரி வாழ்க்கை. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா தீந்து போன நெட்வொர்க் மாதிரி எப்படா எக்ஸ்ட்ரா ஜிபி போடுறதுங்கிற மாதிரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இவர்களுக்குள்ள இருப்பது. நிலவை பார்க்கும்போது அமாவாசை வந்துடுது. அதனால இவர்கள் பெரும்பான்மையா கொஞ்சம் வீட்டுக்குள்ள அந்த சின்ன சின்ன முணுகலான சண்டைகளை கூட சுவாரஸ்யமாக கடந்து சென்றால் ரிஷபத்திற்கு வாழ்க்கை அழகாக இருக்கும். ஸோ 2 ரிஷப ராசிக்காரங்க, அதாவது மகாலட்சுமி இன்னொரு மகாலட்சுமி, அப்படியே 2 பேரையும் பக்கத்தில் வச்சா எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு அட்ராக்ஷன் என்ன, எங்கெல்லாம் பிரிவுகள் வருது, நீங்க பேசினாலே போதுங்க, நிலாவை பார்த்து பேசுங்க, அது அமாவாசையா இருக்கு, அடுத்த பௌர்ணமியில பேசுங்க, அவ்வளவுதாங்கன்ற மாதிரி 15 நாள்லாம் வெயிட் பண்ண முடியலமா, வண்டி தாங்கல. ஸோ நிறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கும் சார். ஏன்னா ரிஷபம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தசாபுத்தி பலன்களை பார்த்தும் திருமணம் செய்வது சரியானதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த எபிசோட்ல ரிஷபம் மிதுனம் பார்க்க ரெடியா இருக்கும். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.